صل على سفينا صل على محمد صل على سفينا صل على محمد صل على نبينا अज़ान अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अशहदु अन ला इलाहा इल्लल्लाह अशहदु अन ला इलाहा इल्लल्लाह अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह हय्या अलस सलाह हय्या अलस सलाह हय्या अलल फलाह हय्या अलल फलाह अल्लाहु अकबर अल्लाहु अकबर ला इलाहा इल्लल्लाह अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب
अल्लाह ताला का हम पे ये एहसान है कि उसने அல்லாஹ் நம்மீது செய்த பேரருளால் जिस शख्स को அவன் दुनिया की உலகை கொள்கை ரீதியாகவும் और अमली அமல்கள் ரீதியாகவும் சீர்திருத்துவதற்காக उसके मानने वाले हैं, ஒருவரை காலத்தில் அனுப்பினான். लेकिन அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். बावजूद ஆனால் நாம் அவ்வாறு ஈமான் கொண்ட பிறகும் கூட जिनके நம்மில் பலரது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் முரண்பாடு உள்ளது. अफराद ஜமாத் சகோதரர்களில் ऐसी है பெரும் எண்ணிக்கையிலானவர்களின் कि कौल சொல்லும் செயலும் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு இல்லை. பெரும்பாலாரின் இயல்பில் அஹ்மதியத் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. अहमदियत रची हुई है, அதாவது அவர்களிடம் நீங்கள் அஹ்மதிகளா என்று கேட்டால் மாஷா அல்லாஹ், यानी अगर उनसे पूछो எங்கள் தந்தை வழி பாட்டனார் கொள்ளுப்பாட்டனார் கூட அஹ்மதிகளாக இருந்தனர், माशाअल्लाह சஹாபிகளாக இருந்தனர் என்று கூறுவர். अहमदी हुए थे, இன்ன சம்பவங்கள் அவர்களது ஈமான் மற்றும் உறுதி और ஆகியவை குறித்து वाकयात அஹ்மதியா வரலாற்றில் मानो कान के சஹாபாக்களை பற்றிய வரலாற்றில் अहमदियत और கூறப்பட்டுள்ளது என்று கூறுவர். இன்னும் சொல்வதாயின் சிலர் என்னிடம் கூட வந்து கூறுவர், बाज मुझे भी बताएंगे, தாங்கள் இன்ன சஹாபியின் சம்பவங்களை கூறினீர்கள். फलां साहबी का கடந்த பல ஹுத்பாக்களில் சஹாபாக்களின் வாழ்க்கை சம்பவங்களை கூறி வருகிறேன். मैं साहबा के वाकयात बयान करता रहा हूँ, அவர் எங்கள் தாய் வழி பாட்டனார் தான், ये पढ़ना ना थे, கொள்ளு பாட்டனார் தான் என்று கூறுவர். அஹ்மதியத்தின் மீது இவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையாவது पर எதிரிகளின் எந்த தாக்குதலும் அவர்களை ऐसा है அஹ்மதியத்திலிருந்து அகற்ற முடிந்ததில்லை. कि हमले और वार उनको अहमदियत से உயிர், பொருள், கண்ணியம் दूर नहीं कर सकते, ஆகியவற்றை தியாகமும் செய்திருந்தார்கள். जान माल की कुर्बानी भी उन्होंने दी, அவர்களின் மூதாதைகளும் செய்திருந்தார்கள். और அவர்களுள் பலர் இங்கு அமர்ந்தும் உள்ளீர்கள். उनके बाप दादा ने भी दी, ஆனால் बहुत से आप में से भी यहाँ बैठे होंगे उनमें से, இன்னொன்றையும் நாம் மறுக்க முடியாது. लेकिन நமது கண்களை इससे भी हम इनकार नहीं कर सकते, திறந்து வைக்காதவரை சமுதாயத்தின் முன்னேற்றம் ஏற்படவே முடியாது. कभी नहीं हो सकती நாம் நம்மை நாமே ஆய்வு செய்யாதவரை ஏற்பட முடியாது. जब हम अपने जायजे जब तक हम खुद न लेते, அமல்களில் பலகீனமாக இருப்பவர்களும் बात से हम इनकार नहीं कर அஹ்மதிகளில் அடங்கியுள்ளனர் என்பதை सकते, अहमदियत में शामिल நம்மால் மறுக்க முடியாது. इन्हीं लोगों में அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுவதில் பலகீனம் உள்ளது, அடியார்களின் கடமையை நிறைவேற்றுவதில் பலகீனம் உள்ளது. हुकूकुल इबाद की अदायगी में कमजोरियां हैं, ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கமாவது மனித இயல்பில் मसीह मौद अलैहिस्सलाम ஓர் புரட்சியை உருவாக்கி का मकसद 1400 ஆண்டுகளாக एक इनकलाब पैदा करके 1400 साल உள்ளங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ள இருளை के ஒளியாக மாற்றுவதாகும். अरसे में जिन अंधेरों ने दिलों पर कब्जा कर लिया था, இதுவே ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கமாகும். ये मकसद था मसीह मौद अलैहिस्सलाम நமது மூதாதைகள் बेसुध कर இந்த புரட்சியை தமக்குள் உருவாக்கி இருளிலிருந்து ஒளியின் பக்கம் வந்தனர். ये इनकलाब अपने अंदर पैदा ஒரு புரட்சிகர மாற்றத்தை தம்மிடத்தில் ஏற்படுத்தினர். एक इनकलाबी तब्दीली अपने अंदर पैदा की, தமது கொள்கை மற்றும் அமலின் நிலையில் एतकादी ஒற்றுமையை ஏற்படுத்தினர். और अमली हालतों में ஆனால் हम आहंगी, அடுத்த தலைமுறையிடம் அந்த தகுதி இல்லை. लेकिन ஆகவே நாம் நம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். நாம் நமது हमें अपने அமலின் நிலையின் தகுதியை உயர்வாக வைக்க முயற்சி செய்கிறோமா? अमली हालतों के मयार நமது மூதாதைகள் பெற்ற தகுதியை பெற முயற்சிக்கிறோமா? उन मयारों को हासिल करने की कोशिश அவர்கள் சஹாபாக்களாக இருந்திருக்கலாம், बड़ों ने की, அல்லது அதற்கு பிறகு வந்த அகமதிகளாக இருந்திருக்கலாம். सहाबा थे या இங்கு அமெரிக்காவின் அகமதிகளுள் பெரும் எண்ணிக்கை यहाँ के ஆப்பிரிக்க बहुत बड़ी அமெரிக்கன்கள் ஆக உள்ளனர்.
अफ्रो अमेरिकन की भी है। அவர்களின் மூதாதையர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட போது பெரும் தியாகங்கள் செய்தனர், तो बड़ी कुर्बानियां की और अपनी हालतों में तब्दीलियां, பெரும் மாற்றங்களை தம்மிடம் உருவாக்கினர். लेकिन आगे जायजा लेने की जरूरत है। ஆனால் அதற்கு மேலும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த நிலையை இப்போது देखने की जरूरत है நிலைநாட்டியுள்ளோமா? कि क्या நமது அமல் மற்றும் கொள்கைகள் कोई तजाद तो இரண்டிற்கும் இடையில் முரண்பாடு இல்லையே? दीन को மார்க்கத்திற்கு करने के உலகை விட முன்னுரிமை வழங்குவதற்கான நமது உறுதிமொழி, सिर्फ वक्ती முழக்கம் எல்லாம் தற்காலிக உணர்வினால் செய்யப்பட்டதல்லவே शरायत पर என்று பார்ப்பது அவசியமாகும். अलैहिस्सलाम की எந்த நிபந்தனையின் மீது நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொண்டோமோ அதனை நமது வாழ்வின் அங்கமாக்குவதற்காக हम अपनी अमल செயலளவில் முயற்சிக்கிறோமா இல்லையா என்று ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஆய்வுதான் நம்மை முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்துச் செல்லக்கூடியதும் ईमान में நமது கொள்கை மற்றும் செயல் இரண்டையும் हमारे एतकाद ஒன்றை ஒன்று ஒத்திருக்க செய்யும்படி செய்யக்கூடியதும் ஆகும். करने वाले होंगे। இப்போது இந்த ஆய்வுகளின் பக்கம் கவனம் ஊட்டுவதற்காக इन्हीं जायजों की तरफ तो பையத்து நிபந்தனைகளின் ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் கவனம் ஊட்ட விரும்புகிறேன். एक अहम अमर की तरफ அது இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளுள் இரண்டாவது முக்கிய கடமையும் ஆகும். बुनियादी अरकान में से भी திருக்குர்ஆனிலும் அது பற்றி மீண்டும் மீண்டும் கவனம் ஊட்டப்பட்டுள்ளது. कुरान करीम में भी इसकी ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதன் முக்கியத்துவம் குறித்து மீண்டும் மீண்டும் கவனம் ஊட்டியுள்ளார்கள். इसकी अहमियत की तरफ बार बार तो जो दिलाई அந்த முக்கிய விஷயம் தொழுகையாகும். और ये अहम चीज है नमाज। பையத்தின் மூன்றாவது நிபந்தனையில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனமூட்டி अल्लाह के हक की तरफ அதில் முதலாவதாக आते हुए இந்த அடிப்படை கடமையை பற்றி குறிப்பிடுவதாவது, बुनियादी रुकन को எனது பையத்தில் வருபவர்கள் कि मेरी बैत में आने वाले ஒரு करें உறுதியெடுங்கள், कि बिला இறைவன் மற்றும் ரசூலின் கட்டளைக்கு ஏற்ப नमाज ஐவேளை தொழுகையை खुदा எந்த தொய்வும் இன்றி நிறைவேற்றுவேன் என்று உறுதியெடுங்கள். यहाँ सिर्फ இங்கு தொழுகையை நிறைவேற்றுவேன் என்று உறுதியிடுங்கள் என்று மட்டும் அன்னார் கூறவில்லை. कि नमाजें अता करोगे, மாறாக बल्कि ஐவேளை தொழுகையை இறைவன் மற்றும் ரசூலின் கட்டளைக்கு ஏற்ப அமைந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். हुक्म खुदा और रसूल है। அதனை நிறைவேற்றுவது அல்லாஹ் தாலா மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப அமையவும் வேண்டும். सल्लल्लाहु अलैहि वसल्लम के हुक्म के मुताबिक தொழுகையை பற்றி இறைவனது கட்டளை என்ன கூறுகிறார்கள்? क्या हुक्म है? வாகீமுஸ் ஸலாத், फरमाया वाक़ीमुस्सलात, தொழுகையை நிலைநாட்டுங்கள். और नमाजों को कायम करो। தொழுகையை நிலைநாட்டுவதற்கான கட்டளை क़याम का हुक्म திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் உள்ளது. में बहुत सी जगह पर है, இன்னும் கூறுவதாயின் சூரா பக்ராவின் बल्कि ஆரம்ப வசனங்களிலேயே इब्तिदा में மறைவானவற்றை ஈமான் கொள்ளுதலுக்கு பிறகு उसकी तरफ இது கூறப்பட்டுள்ளது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தொழுகையை நிலைநாட்டாமல் மனிதன் இறைவனின் நெருக்கத்தை பெறவே முடியாது. காலத்தில் के தொழுகையை நிலைநாட்டுவதின் அவசியம் இன்னும் அதிகமாகியுள்ளது. அல்லாஹ் தஆலா ஹிலாஃபத் வாக்குறுதியுடன் இதன் பக்கமும் கவனம் ஊட்டியுள்ளான். इंसान कभी खुदा ताला का कुर्ब हासिल नहीं कर सकता, தொழுகையை நிலைநாட்டுவதன் பக்கம் इकामत सलात न करे। கவனம் உள்ளவர்களுடனேயே ஹிலாஃபத் வாக்குறுதியும் தொடர்புடையதாக உள்ளது. और इस जमाने में क्या में नमाज தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் என்ன? जब खुदा ताला தொழுகையை के वादे के साथ ஜமாத்துடன் தொழுதல், इस तरफ तवज्जो दिलाई, முறைப்படி தொழுதல், குறித்த நேரத்தில் தொழுதல். उन लोगों के साथ ही அல்லாஹ் கூறுகிறான், जो नमाज के வாகீமுஸ் ஸலாத் வாத்து ஸகாத் வர்கௌ மார் ராக்கியின். नमाज की தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், अदायगी, ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். அதாவது இறை சன்னிதானத்தில் ஒன்று சேர்ந்து குனிபவர்களுடன் சேர்ந்து குனியுங்கள். ஆகவே
தொழுபவர்கள் பொருள் தியாகம் செய்பவர்களின் சிறப்பு தன்மையை விளக்குகிறான். கூறுகிறான், இந்த சிறப்பு அவர்களிடம் இருக்க வேண்டும். அவர்கள் தம்மிடம் ஒரு ஜமாத்தின் வடிவம் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு கட்டளையும் அதுவே. ஜமாத்தாக உருவாகி இபாதத் செய்யுங்கள். ஜமாத் ரீதியாக பொருள் தியாகம் செய்யுமாறும் கூறப்பட்டுள்ளது. அதற்கான காரணமும் கூறப்பட்டுள்ளது. இப்பணி இக்கட்டளை ஒரு ஜமாத்தாக ஒன்று சேர்வதன் மூலமே நடைபெறும். அவ்வாறு நடைபெறும் போது அதனால் பரக்கத்தும் ஏற்படும். ஜமாத்துடன் தொழுவதில் ஏற்படும் பரக்கத் பற்றி ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஜமாத்துடன் தொழுபவருக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது என்று. இதனை நாம் கேட்கிறோம், தர்சுகளில் கேட்கிறோம், சொற்பொழிவுகளில் கேட்கிறோம். குழந்தைகளிடமும் அது குறித்து பேசுவதற்கு தயார் செய்கிறோம். ஆனால் இதனை அமல் செய்வதற்குரிய வேலை வரும்போது மக்கள் இதன் பக்கம் முழு கவனம் செலுத்துவதில்லை. கட்டாய சூழ்நிலை இருந்தால் ஒழிய தொழுகையை ஜமாத்தாக தொழ வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று நாம் ஆய்வு செய்தால் தெரிய வரும், தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு எவ்வளவு கவனம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனம் இல்லை. அல்லாஹ்வின் அருளால் அமெரிக்காவின் அகமதிகளுக்கு பள்ளிவாசலை கட்டுவதில் பெரும் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் பள்ளிவாசல் கட்டுவதன் பயன் அதன் கடமையை நிறைவேற்றும் போதுதான் முடிவடையும். மஸ்ஜிதுக்குரிய கடமை அதனை நிரப்புவதாகும். மஸ்ஜிதை நிரப்ப இறைவன் வைத்துள்ள அளவுகோலாவது ஐவேளை பள்ளிக்கு வந்து தொழுவதாகும். உங்களில் பலருக்கு வேலை நேரத்தில் பள்ளிக்கு வந்து தொழுவது சிரமம்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஃபஜ்ர், மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளில் அந்த காரணத்தை கூற முடியாது. அந்த நேரங்களில் பள்ளிக்கு வர முடியும். நான் அறிவேன், அகமதிய உலகில் பலர் இருக்கின்றனர். அவர்கள் இந்த மேற்கத்திய நாடுகளில் வசிக்கவும் செய்கின்றனர். ஆனால் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகின்றனர். 15-20 மைல் மஸ்ஜிதை விட்டு தூரத்தில் இருந்தும் தொழுகைக்காக வருகின்றனர். துஹர், அசர் தொழுகையை வந்து தொழ முடியாவிட்டாலும் நான் கூறியது போன்று ஃபஜ்ர், மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைகளில் எப்படியாவது பள்ளியில் வந்து கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர். இங்கு கிட்டத்தட்ட எல்லாரிடமும் வாகனம் உள்ளது. தமது உலக வேலைகளுக்காக அதனை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக, அவனை இபாதத் செய்வதற்காக இந்த வாகனங்களை பயன்படுத்தினால் இந்த வாகனங்களின் நோக்கம் மார்க்க தொண்டாகிவிடும். உங்களுக்கும் மார்க்கம், உலகம் இரண்டும் கிடைக்கும். கட்டாய சூழ்நிலை உள்ள இடங்களில் அருகில் உள்ள அகமதி வீடுகளில் ஜமாத்தாக தொழலாம். அதற்கான ஏற்பாடு செய்யலாம். தன்னந்தனி வீடாக இருந்தால் வீட்டில் உள்ள மனைவி மக்களோடு சேர்ந்து ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் குழந்தைகளிடமும் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதற்கு பழக்கம் ஏற்படும். குழந்தைகளை பெற்றோர் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுப்பினால் தொழுகையின் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரிய வரும். அதே வேளையில் வீணான பல விஷயங்களில் இருந்து அவர்கள் விலகவும் செய்வர். இரவில் வெகு நேரம் வரை இம்மக்களுக்கு டிவி பார்ப்பதிலும் இன்டர்நெட்டில் உட்காருவதிலும் ஆர்வம் உள்ளது. குறிப்பாக வாரத்தின் இறுதி நாட்களில் தொழுகைக்காக விழிக்கும் வழக்கம் ஏற்படும் போது இரவில் நேரத்துடன் உறங்கும் வழக்கம் ஏற்படும்.
குறிப்பாக வாலிப வயதில் நுழையும் சிறுவர்கள் அவர்கள் சுபு தொழுகைக்கு எழுவதனால் உலக வேலைகளை முறைப்படுத்தி செய்வதில் கவனம் ஏற்படும். சில நிர்பந்தங்கள் உள்ளன, பார்க்கத்தக்க நல்ல விஷயங்கள் உள்ளன. அவற்றிலிருந்து நான் தடுக்கவில்லை. சுபோ தொழுகைக்கு எழுகின்ற பழக்கமுடைய சிறுவர்களின் செயல்களில் நடுநிலை இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு நடுநிலை இருக்க வேண்டும். உலக வேலைகளுக்கு மதிப்பளித்து அதற்கு தொழுகையை விலையாக கொடுப்பது மாபெரும் முட்டாள்தனமாகும். பிறகு லீவு நாட்களில் சிலருக்கு குடும்பத்துடன் சில புரோகிராம்கள் உள்ளன. லீவு நாட்களில் குடும்பத்துடன் வெளியில் செல்வது போன்று லீவு நாட்களில் குடும்பத்துடன் வெளியில் செல்வது என்பது வேறு விஷயம். அவ்வாறு புரோகிராம் இல்லாத போது பள்ளிக்கு தொழுகைக்காக வர வேண்டும். பிள்ளைகளையும் கூட்டி வர வேண்டும். பலர் பிள்ளைகளுக்கு பள்ளிவாயலுக்கு வரும் வழக்கம் இல்லை என்கின்றனர். சில குழந்தைகள் கெட்டு விடுகின்றனர். பள்ளிக்கு வருவதுதான் இதற்கான சிகிச்சையாகும். குழந்தைகளாக இருக்கும்போது இறைவனின் கடமையை நிறைவேற்றும் விளக்கத்தை அவர்களிடம் ஏற்படுத்துங்கள். அந்த கடமை தொழுகை மூலமே நிறைவேற முடியும். தொழுகை ஒரு அடிப்படை விஷயம் என்ற உணர்வு சிறு வயதிலேயே ஏற்பட்டுவிட்டால், அதுவன்றி முஸ்லிமாகவே முடியாது என்ற உணர்வு ஏற்பட்டுவிட்டால், வாலிப வயதில் இவ்வழக்கம் உறுதியாகிவிடும். பையன் தடுமாறி போகின்றான் என்ற முறையீடும் பிறகு வராது. சுற்றுலாவுக்காக எங்காவது சென்றாலும் சரி, அங்கும் கூட இறை திருப்தியை பெறும் பொருட்டு ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுங்கள். எனது அனுபவமும் இதில் உண்டு. பலருக்கு இந்த அனுபவம் இருப்பதை கூறியுள்ளனர். சுற்றுலா செல்லும் இடத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் தொழுகை நேரத்தில் ஜமாத்தாக தொழுதால் சுற்று இருப்பவர்களிடமும் ஓர் ஆர்வம் ஏற்படுகிறது. அவர்கள் பார்க்கின்றனர். அதனால் தப்லீகின் வழி திறக்கிறது. பொதுவாக சாதாரண உலகியல்வாதியின் கற்பனையின்படி முஸ்லிம்களுள் தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் தான் தொழுகிறார்கள் என்பதாகும். ஆனால் சுற்றுலாவுக்கு வருகிறவர்களும் முதியவர்களும் இளைஞர்களும் பெண்களும் தொழுகிறார்கள் என்பதை அம்மக்கள் பார்க்கும்போது, ஆடைகள் கூட அவர்களை போன்ற மக்கள் அணிகிற ஆடைகளை அணிந்துள்ளனர். இருப்பினும் அவர்களின் தொழுகையில் ஒரு தனி சிறப்பும் கண்ணியமும் இருக்கிறது. அதனால் மக்களின் கவனம் கண்டிப்பாக திரும்புகிறது. தமது சுற்றுலா அனுபவங்களை பலர் கூறுகிறார்கள் என்று கூறினேன். அவர்களுள் பலர் தொழுகையின் காரணத்தால் எவ்வாறு மற்றவர்களின் கவனம் திரும்பியது, தப்லீகின் வழி திறந்தது என்றும் கூறியுள்ளார்கள். எனவே நாம் தாழ்வு மனப்பான்மை கொள்ள தேவையில்லை. பெரியவர்களும் சரி, சிறியவர்களும் சரி. உலகில் மார்க்க ஆன்மீக புரட்சியை நாம் தான் ஏற்படுத்துவோம் என்பது நமது வாதமாகும். மார்க்க ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துவதற்கு எல்லா வகையான தாழ்வு மனப்பான்மையையும் விட்டு விடுதலை பெற வேண்டும். தமக்குள் முதலில் மார்க்க ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த மார்க்க ஆன்மீக புரட்சி இபாதத்தின் கடமையை நிறைவேற்றாமல் ஏற்படவே முடியாது. இபாதத்தின் கடமையை நிறைவேற்ற
எல்லாவற்றிலும் முதன்மையான விஷயம் தொழுகையாகும். बस अपनी नमाजों की हिफाजत करें. எனவே உங்கள் தொழுகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், हाफिज़ु अला सलावात. ஹாஃபிது அல ஸலவாத்தி, हाफिज़ा के मानी है உங்கள் தொழுகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். इख्तियार करना. ஹாஃபதா என்றால் ஒழுங்குமுறையை கைக்கொள்ளுதல், பிறகு அதனை கண்காணித்து வருதல். और फिर फरमाया हर उस नमाज की பிறகு கூறுகிறான், खास तौर पर निगरानी करो. ஒவ்வொரு நடு தொழுகைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். सलात वस्ता है, यानी जो नमाज அதாவது எந்த தொழுகை உங்கள் வேலைகளுக்கு மத்தியில் வருகிறதோ அந்த தொழுகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். जो किसी भी वजह அது ஸலாத்துல் உஸ்தாவாகும். वक्त पर உலக வேலைகளின் காரணத்தினால் எந்த தொழுகைகளை ஏதாவது ஒரு காரணத்தினால் நேரத்தில் கவனத்துடன் தொழ முடியவில்லையோ அதனை எவ்வாறு இருப்பினும் சிறப்பான கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும். फरमा बरदारों की फहरिस्त से बाहर निकाल देती है. ஏனெனில் தொழுகையில் சோம்பல் காட்டுவது नमाजों की हिफाजत की तरफ खुदा ताला கட்டுப்பட்டவர்களின் பட்டியலில் இருந்து உங்களை விலக்கி விடுகிறது. खास तौर पर எனவே தொழுகையை பேணுவது பற்றி இறைவன் கவனமூட்டுகிறான். குறிப்பாக உங்கள் की सुस्ती நஃப்ஸின் சோம்பல் மற்றும் உலக வேலைகளின் காரணத்தால் நிறைவேற்ற முடியாமல் போகிற उनका தொழுகைகளின் பக்கம் கவனமூட்டுகிறான். बाद नमाज पढ़ लेते हैं. அல்லது அதற்குரிய கடமையை முழுமையாக தராமல் நிறைவேற்றப்படுகிற தொழுகைகளை பற்றி கவனமூட்டுகிறான். क्योंकि आगे अल्लाह ताला फरमाता है वक़ूमु लिल्लाहि कानितीन. और अल्लाह ताला के சிலர் தொழுகிறார்கள் தான், விரைவாக தொழுகிறார்கள், அது தொழுகையின் கடமையை நிறைவேற்றுவதன்று. அடுத்து இறைவன் கூறுகிறான், வக்கூமு லில்லாஹி கானிதீன், ख्वाहिशात அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நில்லுங்கள். ये जहन அதாவது முழு கவனமும் தொழுகையில் இருக்க வேண்டும். के सामने मैं खड़ा हूँ. பிறகு உலக சிந்தனைகள், ஆசைகள் மனதை ஆக்கிரமிக்க வேண்டாம். हालत நாம் ஒரு இறைவன் முன் நிற்கிறோம், அவனது கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்க வேண்டும். कि ये नमाजें भी हमारी हिफाजत करने वाली हों. இந்த நிலை ஏற்பட்டால் அத்தகைய தொழுகையாளியை பற்றி இறைவன் கூறுகிறான், அந்த தொழுகைகளுமே உங்களை பாதுகாக்கும், तुम्हारे घरों को உங்களை கண்காணிக்கும், बरकतों से भर देंगे. हज़रत मसीह मौद अलैहिस्सलाम உங்களை பாவத்திலிருந்து தடுக்கும், உங்கள் வீடுகளை பரக்கத்தால் நிறைக்கும். मैंने अपनी जमात को यही नसीहत की. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், वो बेज़ौकी நான் எனது ஜமாத்திற்கு இதே போதனையை தான் செய்கிறேன். बल्कि அவர்கள் कल्ब की कोशिश करें जिनसे उनको सुरूर और ज़ौक हासिल हो. ஆர்வமற்ற உற்சாகமற்ற தொழுகைகளை தொழ வேண்டாம். फिर अल्लाह ताला फरमाता है மாறாக உள்ளத்தை அவன் முன்னால் கொண்டு வர முயலுங்கள். तन्हा அதன் மூலம் ஆர்வமும் உற்சாகமும் தொழுகையில் கிடைக்க வேண்டும். नमाज பிறகு அல்லாஹ் கூறுகிறான், निदा और बुरी இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் याद முன்கர். रखना चाहिए. நிச்சயமாக தொழுகை விரும்பத்தகாத தீய விஷயங்களில் இருந்து தடுக்கிறது. वो और बुरी बातों से रोकती है. लेकिन ஆகவே நினைவில் கொள்ள வேண்டும், नमाज नहीं. தொழுகை வீணான தீய காரியங்களிலிருந்து தடுக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தொழுகையும் அல்ல, ஒவ்வொரு தொழுகையாளியையும் அல்ல. या नमाज उस नमाजी की इस्लाह करती है ஒவ்வொரு தொழுகையாளியும் தீமையிலிருந்து விலகிவிட முடியாது. दारी से अदा की जाए. முழுமையான கட்டுப்படுதலுடன் நிறைவேற்றப்பட்ட தொழுகைதான் कि खुदा ताला தீமைகளில் இருந்து தடுக்கும். मेरी அல்லது அவ்வாறு செய்கிற தொழுகையாளியைத்தான் देखने वाला है. அத்தொழுகை தீமையிலிருந்து தடுக்கும். और இறைவன் எனது ஒவ்வொரு அசைவையும் அமைதியையும் பார்ப்பவனாவான். जो मेरी हर हरकत उसको उनको देख रहा है. ये कामिल फरमाबरदारी वाली அந்த इறைவன் முன் நான் நிற்கிறேன், அவன் எனது ஒவ்வொரு அசைவையும் அமைதியையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையுடன் घरों में पड़ी जाती நிறைவேற்றப்பட்ட தொழுகைதான் है. उन घरों के रंग ही कुछ और हो जाते हैं. அத்தகைய கட்டுப்படுதலுடன் உள்ள தொழுகைதான் அவனை பாதுகாக்கிறது, அவனை கண்காணிக்கவும் செய்கிறது. तभी हम எந்த வீடுகளில் அத்தகைய தொழுகைகள் தொழப்படுமோ அந்த வீடுகளின் தன்மையே வேறு விதமாகி விடுகிறது. ये नहीं
அத்தகைய தொழுகைகளை நாம் தேட வேண்டும். तो जो अपने दुनियावी कामों அப்போதுதான் நாம் நமது பையத் உடன்படிக்கையை உண்மையான முறையில் நிறைவேற்ற முடியும். कभी ना पड़ी बस फिर அதுவன்றி தொழுகையில் நின்று கொண்டு கவனத்தை நமது உலகப் பணிகள் மற்றும் விருப்பங்களின் பக்கம் வைத்திருப்பதல்ல. எப்போதாவது தொழுவது, சில வேளை தொழுவதில்லை என்றிருப்பதன்று. नमाजों की तरफ तवज्जो नहीं देते. பிறகு நான் மீண்டும் கூறுகிறேன், நம்மில் ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். இந்த நாடுகளில் வாழ்பவர்கள் உலக வேலைகளின் காரணத்தால் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. மற்ற நாடுகளில் வசிப்பவர்களின் நிலையும் இதுவே. ஆனால் எவ்வாறிருப்பினும் ஓரளவுக்கு பள்ளிக்கு வந்து தொழுபவர்களும் உள்ளனர். இஸ்லாத்தின் இந்த முக்கிய கடமையின் பக்கம் மீண்டும் மீண்டும் கவனமூட்டியும் इस्लाम के इस अहम எனக்கு முன்னர் ஹலீஃபாக்கள் கவனமூட்டியும் வந்துள்ளோம். में बार அல்லாஹ் காலத்தில் दिलाता हूँ, MTA என்ற அருளை வழங்கியுள்ளான். दिलाते रहे. अब तो इस जमाने में खुदा ताला ने காலத்தின் கலீஃபாவின் குரல் உலகில் ஒவ்வொரு மூலைக்கும் உடனே சென்று சேர முடியாமல் இருந்தது. முற்காலத்தில் खिते में फौरी तौर पर नहीं पहुंच, இப்போது உடனேயே இந்த சப்தம் तो फौरी तौर पर அல்லாஹ் அவனது ரசூலுடைய தூது செய்தி अल्लाह ताला और उसके रसूल எல்லா இடத்திற்கும் சென்று சேர்கிறது. हर जगह फौरी तौर पर पहुंच रहा है. நம்மில் சிலர் எனது ஹுத்பாக்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்பதில்லை என்றால், लोग ये खुद அல்லது கேட்டாலும் மனமில்லாமல் கேட்கின்றனர் என்றால், और बेदिली से ஒரு காதில் கேட்டு மறு காது வழியாக விட்டு விடுகின்றனர் என்றால், அவர்கள் இந்த பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்கள் அல்லர். करने वाले नहीं कि दीन को दुनिया पर मुकदम रखूंगा. மார்க்கத்துக்கு உலகத்தின் மீது முன்னுரிமை தருவோம், தாங்கள் எடுக்கின்ற நல்ல தீர்மானங்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவோம் என்ற इताअत से निकलने அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றவில்லை. இது கட்டுப்படுதலிருந்து फरमाबरदारी से வெளியேறும் செயலாகும். दूर ले जाने वाले अमल हैं. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவது என்பது முழுமையான கட்டுப்படுதலிருந்து தூரத்திற்கு எடுத்துச் செல்லும் அமலாகும். அத்தகைய மக்களை இறைவன் கடுமையாக எச்சரித்துள்ளான். கூறுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அத்தகைய தொழுகையாளிகளுக்கு அழிவுதான், அவர்கள் தொழுகையிலிருந்து கவனமற்றுள்ளனர். जो अपनी नमाजों से गाफिल रहते हैं. தொழுகையை ஜமாத்துடன் தொழாமை, முறையாக தொழாமை, बाद जमात की तरफ तवज्जो न देने से, முழு கவனத்துடன் தொழ முயற்சிக்காமை ना पढ़ने से भी ஆகியவையும் கவனமின்மையாகும். पूरी तवज्जो नमाज में रखने की कोशिश न, தொழுகையில் கவனம் பல में कोई शक नहीं, வேலைகளில் நிற்பதில்லை लेकिन बार बार என்பதில் சந்தேகமில்லை. नमाज की तरफ लाना जरूरी है. மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை தொழுகையில் கொண்டு வருவது அவசியமாகும். नमाज को खड़ी करने का, नमाज के क़याम தொழுகையை நிலைநாட்டுவது என்பதற்கு இதுவும் ஒரு பொருளாகும். बड़े खौफ का मुकाम है. ஆகவே மிகவும் பயப்பட வேண்டிய இடமாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதன் பக்கம் நம்மை கவனமூட்டியவாறு கூறுகிறார்கள், फरमाया है ஒரு மனிதர் என்னை நம்பவில்லை எனில் அவர் நிச்சயமாக பாவியாவார். ஆனால் என்னை நம்புபவர் பையத் உடன்படிக்கையும் செய்துவிட்டு जो एक अहद बैत பிறகும் அதனை அமல்படுத்தவில்லை எனில் उसकी तामील नहीं करते அதிகமாக கேள்வி கேட்கப்படுவார். जाएंगे. எனவே ஒவ்வொரு அகமதி மீதும் பெரும் பொறுப்பு உள்ளது. अहमदी पर बहुत बड़ी இந்த பொறுப்பு, நான் இறைவனை சாட்சியாக்கி जब तक ஒரு பையத் உடன்படிக்கையை செய்துள்ளேன், அதனை நிறைவேற்றாவிட்டால் இறைவனிடம் அடுத்து பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்ற எண்ணம் अहद बैत बांधा இருந்தால் மட்டுமே जिसको पूरा அப்பொறுப்பு நிறைவேறும். खुदा ताला के आगे जवाब दें, இல்லை என்றால் நிறைவேறாது. तभी जिम्मेदारी अदा हो सकती ஆகவே பெரியோர்களும் தமது பொறுப்பை உணர வேண்டும், சிறுவர்களும் தமது பொறுப்பை உணர வேண்டும், ஆண்களும் பெண்களும் கூட உணர வேண்டும். இங்கு பெரும்பாலான வீடுகளில் அமைதியற்ற நிலைக்குரிய காரணம் இறை வணக்கத்தின் பக்கம் கவனம் இல்லை. எவ்வளவு கவனம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனம் இல்லை என்பதுதான். சிலர் என்னிடம் சந்திக்க வரும்போது துஆ செய்யுமாறு கூறுகின்றனர். और दुआ के लिए कहते हैं. तो मैं நான் பொதுவாக அவர்களிடம் நீங்களும் துஆ செய்யுங்கள், தொழுகைகளில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறுவேன். और नमाजों की तरफ तवज्जो दो. और जब पूछो முறையாக தொழுகின்றீர்களா என்று கேட்டால் नमाजें
சிலரது பதில் எதிர்மறையாகவே உள்ளது. लोगों का जवाब नफी में होता है। ऐसे लोगों से अमूमन ये அத்தகையவர்களிடம் பொதுவாக நான் கூறுவதுண்டு, के साथ நீங்கள் மார்க்கத்தோடு விளையாடாதீர்கள், दीन को मजाक न समझें மார்க்கத்தை விளையாட்டாக கருதாதீர்கள். कि खुद तो नमाज நீங்கள் சுயம் தொழுவதிலும் துவாவிலும் कोई तवज्जो नहीं, வழக்கம் இல்லாதவர்களாக உள்ளீர்கள், अपने मसाइल கவனம் இல்லாமல் இருக்கிறீர்கள், பிரச்சனைகள் உலக விவகாரங்களுக்காக என்னிடம் துவா செய்ய சொல்கிறீர்கள். तवज्जो करेंगे। முதலில் நீங்கள் அல்லாஹ்விடம் கவனம் செலுத்துங்கள், பிறகு என்னிடம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல், अपनी इंतहाई कोशिश नहीं करेंगे மாற்றம் ஏற்படுத்த முயலாமல் இருந்தால் वो फिर असर नहीं करेंगे। மற்றவரது துவாவும் உங்களிடம் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. हज़रत मसीह मौद अलैहिस्सलाम ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் वो ऐसे लोगों ஒரு ஜமாத்தை நிலைநாட்ட வந்தபோது जो खुदा ताला से அது இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துபவர்களின் ஜமாத்தாக இருந்தது. और अपनी அவர்கள் தமது இபாதத்துகளை பாதுகாப்பவர்களாக இருந்தனர். इसलिए आपने फरमाया कि मैं पीर परस्ती எனவே அன்னார் கூறினார்கள், நான் कि तुम पीर பீர்களை வணங்குவதை முடிவுக்கு கொண்டு வரவே வந்துள்ளேன். மேலும் கூறினார்கள், நீங்கள் பீர் ஆகுங்கள், பீர் வணங்கிகளாகாதீர்கள். इस किस्म के पीर हज़रत मसीह मौद अलैहिस्सलाम ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களை वो आजकल के नाम नेहाद எத்தகைய பீர் ஆக வேண்டும் என்று விரும்பினார்களோ அது இக்கால உலக வணங்கி பீர்களை போன்றவர்களை அல்ல. बैठ जाते हैं और समझते அவர்கள் கையில் தஸ்பீகை வைத்துக் கொண்டு அமர்ந்து விடுகின்றனர். हैं और दूसरे हुकूक நமது இபாதத்துகள் மற்றும் பிற கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன, ना बातों की जरूरत இனி நாம் தொழ வேண்டிய தேவையும் இல்லை, कोसों दूर होते हैं, வேறு இபாதத்துகள் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை என்று கருதுகின்றனர். नहीं पढ़ते தொழுகைகளை விட்டு மைல் கணக்கில் விலகியுள்ளனர். தாமும் தொழுவதில்லை, தமது சீடர்களையும் தொழ தேவையில்லை என்று கூறுகின்றனர். और सिले हुए ऐसे हैं। பலர் அவ்வாறே உள்ளனர். அத்தகைய பீர் சயீத் ஆகியோர் ஹிதாயத்தின் பக்கம் पीर और ऐसे सैयद அழைத்து செல்பவர்கள் அல்லர். हिदायत की तरफ ले जाने वाले नहीं बल्कि गुमराही की तरफ ले जाने वाले हैं। மாறாக उस खलीफातुल मसीह வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்பவர்கள் ஆவர். रज़ियल्लाहु अन्हु के हवाले से ஹஜரத் இரண்டாவது खलीफத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஜரத் हमशीरा थी। முதலாவது खलीफத்துல் மஸீஹ் அவர்களின் சான்று காட்டி ஒரு சம்பவம் கூறியுள்ளார்கள். उन्होंने ये ஹஜரத் முதலாவது खलीफத்துல் மஸீஹுடைய சகோதரி ஒருவர் இருந்தார். அவர் ஏதோ ஒரு பீர் சாஹிபின் முரீதாக இருந்தார். बस मेरी मुरीदी इख्तियार कर அந்த பீர் गुज़ारिश मैंने அந்த சகோதரியின் மூளையில் ये काफी है। நமது சீடர்கள் எந்த தொழுகையும் தொழ தேவையில்லை என்று பதிய வைத்திருந்தார். अव्वल ने எனது சீடராக இருந்து நான் கூறுகிற சில காரியங்களை மட்டும் செய்து வாருங்கள், அதுவே போதுமானது, அதனால் நீங்கள் மன்னிக்கப்பட்டு விடுவீர்கள். जो खुदा ताला முதலாவது खलीफा அவர்கள் के बारे में அந்த சகோதரியிடம் ஒரு நாள் கூறினார்கள், जो फरिश्ते मेरा உமது பீர் சாஹிபிடம் கேளும், கணக்கு பார்க்கும் நாளன்று அல்லாஹ் தாலா நன்மைகள் இபாதத்துகள் பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்வது? पीर साहब से पूछा तो कहने लगे कि फरिश्ते तुम्हारा रास्ता रोकें तो कह देना कि मैं फलां पीर और सही மலக்குகள் ஜன்னத்தின் வழியை தடுத்து எனது நன்மைகளை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? சகோதரி இந்த கேள்வியை அந்த பீர் சாஹிபிடம் கேட்டபோது பீர் சாஹிப் கூறினார், तो जब मुझसे पूछेंगे மலக்கு உனது வழியை தடுத்தால் நான் இன்ன பீர் இன்ன சையதுடைய மகனை ஏற்று போனாவேன் என்று சொல், जो कुर्बानियां दी அவர் உனது வழியை சரியாக்கி தருவார். भूल गए हो। பிறகு என்னிடம் பீர் சாஹிபிடம் வந்து மலக்கு கேட்டால் நான் கூறுவேன், கர்பலா மைதானத்தில் எனது முன்னோர்கள் செய்த भूल गए हो। தியாகங்கள் உமக்கு மறந்து விட்டதா? फरिश्ते इस बात पर शर्मिंदा हो जाएंगे। ரசூலின் பேரரின் சந்ததியில் இருந்து நான் வந்துள்ளேன், அவர்கள் செய்த தியாகங்களை மறந்து விட்டீர்களா? மலக்கள் இந்த கேள்வியை கேட்டு வெட்கப்பட்டு வழியை விட்டு விடுவார்கள். फिरता हुआ जन्नत में चला जाएगा। இதுவே மக்களின் பீர்களின் நிலை. हमने यह हज़रत நான் मोहम्मद अलैहिस्सलातु பெருமையுடன் சொர்க்கத்துக்கு போய் விடுவேன் என்றார். ऐसा पीर नहीं बना। நாம் तो अपने अंदर वो इनकलाब ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றவர்கள் जो इनकलाब இத்தகைய பீராக கூடாது. हमारी हालतों में लाने वाली நாம் நமக்குள் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். और हमारी
नस्लों की हालतों में நமது நிலைமைகளில் அது ஏற்பட வேண்டும். और इस मुआशरे में रूहानी इनकलाब लाने वाली நமது பிள்ளைகள் சந்ததிகளிடம் அந்த புரட்சி ஏற்பட வேண்டும். सिर्फ हमारा एतकाद हमें नहीं बचाएगा. இந்த சமுதாயத்தில் एतकाद ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நமது கொள்கை மட்டும் நம்மை காப்பாற்றாது. हमारी दुआएं हैं जो जब நமது கொள்கை மட்டுமே நம்மிடம் புரட்சிகர மாற்றத்தை நம்மிடம் கொண்டு வராது. तो दुनिया में மாறாக நமது அமல் தான் நம்மிடம் புரட்சியை கொண்டு வரும். எல்லாவற்றுக்கும் முதலில் दुआएं करने நமது துஆக்கள். नमाजें ही அல்லாஹ் அதனை கபூல் செய்யும் போது नमाजों की हिफाजत உலகில் ஒரு புரட்சி ஏற்படும். और जब मजमूई तौर पर तमाम दुनिया के रहने वाले अहमदियों का रुख துஆ செய்வதற்கு மிகச் சிறந்த வழி தொழுகையாகும். எனவே நமது தொழுகைகளை பாதுகாப்பது ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். खिलाफत के हाथ मजबूत करने ஒன்றுபட்ட நிலையில் எல்லா அஹ்மதிகளின் துஆவும் ஒரே திசையில் செல்லும் போது அந்த துஆக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புரட்சியை கொண்டு வர காரணமாகும். के साथ वाबस्ता है ஆகவே जिसके ஹிலாஃபத்தின் கரத்தை உறுதிப்படுத்த ஒவ்வொரு அஹ்மதியும் தமது தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துவது கடமையாகும். ஏனெனில் அந்த புரட்சி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடன் தொடர்புடையதாகும். अमल में आना है. இதன் விளைவால் உலகில் பெரும்பாலார் हर अहमदी ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் ஒன்று திரள வேண்டியுள்ளது. अपनी औलाद की नमाजों की हिफाजत की तरफ அது துஆவின் மூலமே நடைமுறைக்கு வர வேண்டியுள்ளது. அது நடைமுறைக்கு வரும். तमाम दुनिया पर எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் நினைவில் கொள்ளட்டும், वसल्लम का झंडा लहराता हुआ देखा. அவர் தமது தொழுகைகளை பாதுகாத்து தமது பிள்ளைகளின் தொழுகைகளின் अल्लाह ताला की रहमत பாதுகாப்பின் பக்கம் கவனம் செலுத்தட்டும். और हमारी नस्लें भी அதன் மூலம் நாம் விரைவாக எல்லா உலகத்தின் மீதும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடி பறப்பதை பார்க்க வேண்டும். और नमाज पढ़ने वालों के साथ அல்லாஹ்வுடைய கருணையை उन पर होता है. நாமும் நமது சந்ததிகளும் ஈர்ப்பவர்களாக வேண்டும். वाक़ीमुस्सलाता वातु அல்லாஹ்வின் கருணை கூட அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்றி தொழுபவர்களுக்கு தான் இறைவன் வாக்களித்துள்ளான். और नमाज को कायम करो, அவர்களுக்கே கிடைக்கும். ज़कात अदा करो அல்லாஹ் கூறுகின்றான், வாக்கிமு ஸலாத்த வாத்து ஸகாத்த ताला की रहम हासिल करने वाला हमने வாத்தியு ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். और उसके क़याम की தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், मसीह मौद अलैहिस्सलातु वस्सलाम ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். बार बार அதன் மூலம் உங்கள் மீது கருணை காட்டப்படும். मानने वालों को ஆகவே அல்லாஹ்வின் கருணையை பெறுபவராக நாம் ஆவதாயின் वाले हों. நமது தொழுகைகளை பாதுகாத்து அதனை நிலைநாட்ட முயற்சியும் செய்ய வேண்டும். वहाँ अल्लाह ताला की रहम से भी ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் दुनिया और आखिरत மீண்டும் மீண்டும் பல்வேறு வகையில் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களை தொழுகையின் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளார். அதன் மூலம் நாம் பையத்தின் கடமையை நிறைவேற்றுபவர்களாக, इस वक्त मेरी जमात शुमार किए जाओगे. இறை நெருக்கம் பெறுபவர்களாவதற்காக, நாம் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து பங்கு பெற்று உலகம் மற்றும் ஆகிரத் இரண்டையும் பெறுபவர்களாவதற்காக இதனை கூறியுள்ளார்கள். फरमाया தம்மை எனது ஜமாத்தில் இணைத்துக் கொண்டுள்ள மக்களே, நீங்கள் முழுக்க முழுக்க தக்வாவின் வழிகளில் அடி எடுத்து வைத்தால்தான் எனது ஜமாத்தை சார்ந்தவர்களாக வானத்தில் சேர்க்கப்படுவீர்கள். எனவே உங்கள் ஐவேளை தொழுகைகளை இறை எச்சத்துடன் நிறைவேற்றுங்கள். फिर आप फरमाते हैं இறைவனை நீங்கள் பார்ப்பது போன்று நிறைவேற்றுங்கள். மேலும் கூறுகிறார்கள், நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், எந்த அமலும் தக்வாவை விட்டு வறுமையாக இருக்கும் பட்சத்தில் அவனை சென்றடைய முடியாது. ஒவ்வொரு நன்மையின் வேரும் தக்வாவாகும். எந்த அமலில் இந்த வேர் அழியவில்லையோ அந்த அமலும் வீணாகாது. மேலும் கூறுகிறார்கள், अरबी अल्फाज தொழுகை என்பது என்ன? அது துஆவாகும். क्योंकि उनकी नमाज அது தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், இஸ்திக்ஃபார், தரூத் ஆகியவற்றுடன் உருகி கேட்கப்படுவதாகும். तुम जब नमाज எனவே நீங்கள் தொழும்போது கவனமற்றவர்களைப் போன்று அரபி வாசகங்களை மட்டும் உங்கள் துஆக்களில் பேணி வருபவராக இருக்கக்கூடாது. ஏனெனில் அவர்களின் துஆ, இஸ்திக்ஃபார் அனைத்தும் வெறும் சடங்காகும். அதில் எந்த உண்மையும் இல்லை. ஆனால் நீங்கள் தொழுதால் இறை வார்த்தையாகிய குர்ஆன் மற்றும் ரசூலின் வார்த்தையாகிய சில வார்த்தைகளை தவிர மற்ற எல்லா துஆக்களையும் உங்கள் மொழிகளிலேயே உருக்கத்துடன் கேளுங்கள். बस ये कैफियत அதன் மூலம் உங்கள் नमाजों में हमें
உள்ளத்தில் எளிமையும் அருளின் தாக்கமும் ஏற்படும். न्याज फिर खुदा ताला की रहमत को இத்தகைய தரத்தை நாம் தொழுகையில் பெற முயற்சி செய்ய வேண்டும். हासिल करने वाले இந்த பணிவு நம்மிடம் இறைவனின் ரஹமத்தை ஈர்த்து கொண்டு வரும், அல்லாஹ்வின் அருளை பெறுபவராக்கும். नमाजें हैं ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் பார்க்க விரும்புகிற தொழுகைகள் இத்தகையவையாகும். हमारी देखना चाहते हैं। ஓரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், आप फरमाते हैं தொழுகை எத்தகையது எனில் அதன் மூலமாக வானம் மனிதனிடம் குனிகிறது, के जरिए से आसमान इंसान पर झुक पड़ता है, यानी अल्लाह ताला அதாவது இறைவன் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் காட்சியை காட்டுகிறான். हक अदा करने கூறுகிறார்கள், தொழுகையின் கடமையை நிறைவேற்றுபவர் தான் மரணித்து விட்டதாக, தனது ரூஹ் இறை சன்னிதானத்தில் வீழ்ந்து விட்டதாக எண்ணுகிறார். घर में इस किस्म की नमाज எந்த வீட்டில் அத்தகைய தொழுகைகள் தொழப்படுமோ அவ்வீடு ஒருபோதும் அழியாது. ஹதீஸ் ஷெரீஃபில் வருகிறது, நூஹுடைய காலத்தில் தொழுகை இருந்தால் அந்த சமுதாயம் அழிந்திருக்காது. கூறுகிறார்கள், ஹஜ்ஜு கூட மனிதனுக்கு நிபந்தனைக்குட்பட்டதே ஆகும், நோன்பும் நிபந்தனைக்குட்பட்டதே ஆகும், ஜகாத்தும் நிபந்தனைக்குட்பட்டதாகும். ஆனால் தொழுகை நிபந்தனைக்குட்பட்டதல்ல. यानी बाकी सारी बातें जो हैं மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் சில நிபந்தனைகள் நிறைவேறினால்தான் அவற்றை நிறைவேற்ற வேண்டியிருக்கும், அதுவன்றி வேண்டாம், கடமை இல்லை. ஆனால் தொழுகை எல்லா நிலையிலும் கண்டிப்பானது. इंसान मुसाफिर है, मरीज है, மனிதன் பயணத்தில் இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சுவாதீனத்துடன் இருந்தால் தொழுவது கடமையாகும். கூறுகிறார்கள், एक साल में एक दफा है, ये मशरूत भी है और एक साल में एक दफा है, मगर அனைத்தும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறைதான். ஆனால் தொழுகைக்கான கட்டளையாவது ஒவ்வொரு நாளும் 5 முறையாகும். எனவே முழுக்க முழுக்க தொழுகையை நிறைவேற்றாதவரை ना होंगी அதன் மூலம் கிடைக்கிற பரக்கத்துகள் கிடைக்க முடியாது, பையத்தினாலும் எந்த பயனும் கிடைக்காது. எனவே बस தொழுகையை நிறைவேற்றுதல், தொழுகையை பாதுகாத்தல் ஆகிய இறை வழிகாட்டலுக்குரிய சில விளக்கங்களை ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு விளக்கியுள்ளார்கள். इस्लाम ने இதனை அன்னார் ஒவ்வொரு அஹ்மதியிடமும் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் தான் அன்னார் கூறினார்கள், அதுவன்று பையத் செய்வதனால் எந்த பயனும் இல்லை என்று. बस जैसा कि मैंने कहा, इसकी अहमियत நான் ஏற்கனவே கூறியது போன்று இதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு அகமதியும் முன்னிறுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் நமது அமல் மூலம் நாம் ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வந்து நம்மிடம் இறைவனிடமிருந்து கொண்டு வந்த தூய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று உலகிற்கு கூறுங்கள். புதிதாக பையத் செய்தவர்கள் பெரும்பாலாரை பார்க்கிறேன், उतारते हैं அவர்களிடம் இறைவன் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளான், इन नमाजों की वजह से। தொழுகையின் காரணத்தால் ஏற்படுத்தியுள்ளான். हर अहमदी को ஒவ்வொரு அகமதிக்கும், குறிப்பாக பழைய அகமதிகளின் சந்ததிகள் நினைவில் கொள்ள வேண்டும். ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், कि नमाजों के ऐसे ज़ौक़ தொழுகையில் ஆர்வம் இறைவனது அருளினாலேயே கிடைக்கிறது. कैफियत भी खुदा ताला के फजल முதலில் இந்த துஆவை கேளுங்கள், அல்லாவே से पहले यही दुआ खुदा ताला से करो कि ए अल्लाह என்னிடம் நெருக்கத்தின் நிலையை ஏற்படுத்துவாயாக. कुर्ब की ये हालत पैदा हो जाए, इसके लिए आपने फरमाया और एक दुआ सिखाई हमें அன்னார் நமக்கு இதற்காகவே ஒரு துஆவை, நீங்கள் இவ்வாறு துஆ செய்யுங்கள், அல்லாவே நீ என்னை பார்க்கிறாய், நான் எத்தகைய குருடனாக பார்வையற்றவனாக உள்ளேன், मैं जानता हूँ कि थोड़ी देर के बाद मुझे நான் இப்போது முற்றிலும் மரணித்த நிலையில் உள்ளேன், சிறிது நேரத்திற்கு பிறகு உனது அழைப்பு வரும், நான் உன்னிடம் வந்து விடுவேன் என்று எனக்கு தெரியும். அதாவது நான் இவ்வுலகத்தை விட்டு செல்வதற்காக உனது அழைப்பு வரும், அப்போது என்னை எவராலும் தடுக்க முடியாது. तू ऐसा शोला ஆனால் எனது உள்ளம் குருடாக नाज़िल कर அறிய முடியாததாக உள்ளது, அதன் மீது ஓர் इसमें पैदा ஒளி பிழம்பை இறக்குவாயாக. அதன் மூலம் உனது அன்பு, உன் மீது ஆர்வம் உருவாக வேண்டும். अंधों में ना जा मिलूं நான் குருடனாக எழாதவாறு என் மீது அருள் செய். की दुआ मांगेगा குருடர்களில் சேர்ந்து விடக்கூடாது प्यार करेगा கூறுகிறார்கள். இத்தகைய துஆவை தொடர்ந்து செய்தால் ஒரு காலம் அவர் மீது வருவதை பார்ப்பார். बेज़ौक़ी की नमाज தொழுகையின் மீது ஒரு ரசனை मान से उस पर गिरेगी। தரத்தக்க ஒன்று வானத்திலிருந்து இறங்கும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அத்தகைய தொழுகையை தருவானாக. ஜும்மாவுக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிபு தொழுவேன். ஒன்று நமது கொள்கை பரப்புனர் இந்தோனேஷியாவை சார்ந்தவர், उनका है
அமர் மரூஃப் அசீஸ் என்பது அவரது பெயர். 16 जून को 16 ஜூன் அன்று இறை நீதிக்கு ஏற்ப வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 6 दिसंबर 1962 को पैदा हुए 6 டிசம்பர் 1962 பிறந்தார். பிறப்பு அஹ்மதி. 1979 ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார். 1987 முபஷிர் கோர்ஸ் முடித்து ரப்பா ஜாமியா அஹ்மதியாவில் இருந்து வெளியேறினார். इनको अल्लाह ताला ने இந்தோனேஷியா சென்றார். பல்வேறு இடங்களில் பணியாற்றும் வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். एशिया में इस वक्त खिदमत को जाला ஜாமியா அஹ்மதியா இந்தோனேஷியாவிலும் பணி செய்தார். और इसी तरह रीजनल அதுபோன்று 2011 வரை ஜாமியா அஹ்மதியாவில் இருந்தார்கள். அதற்கு பிறகு ரீஜனல் முபல்லிகாக இருந்தார். और इल्मी आदमी थे माशाल्लाह. ஈஸ்ட் கல்முன்தான் பகுதியில் முபல்லிக்காக இருந்தார். நல்ல அறிவுள்ளவராக இருந்தார். மாஷா அல்லாஹ். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூலாகிய தௌசீஹே மராமை இந்தோனேஷிய மொழியில் மொழிபெயர்க்கும் வாய்ப்பு பெற்றார். அதுவன்று எனது குத்பாக்களை முறைப்படி தொடர்ந்து தர்ஜுமா செய்து வந்தார். மர்ஹூம் மூசியாக இருந்தார். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது உறவினர்களுக்கு பொறுமை வழங்குவானாக. மனைவி, ஒரு மகன், 2 மகள்கள் உள்ளனர். 2வது ஜனாசா லண்டனில் வசித்த நமது பழைய சேவை செய்யக்கூடிய பெண்மணி கண்ணியத்திற்குரிய தாஹிரா வண்டர்மன் சாஹிபா. இவர் நவாப் மஹமூத் வண்டர்மன் சாப் மர்ஹூமுடைய மனைவி. இவர் 18 ஜூன் 2012 அன்று தமது 84வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் கண்ணியத்திற்குரிய குலாம் யாசின் சாபுடைய மகளாவார். இவரது தாய்வழி பாட்டனார் ஹஜரத் குலாம் தஸ்தகீர் சாப் ஹஜரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியா இருந்தார்கள். அவரது சகோதரரும் ஹஜரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியாகவே இருந்தார்கள். தந்தையார் இந்தியன் சிவில் சர்வெண்டாக இருந்தார். குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத் வழங்கியிருந்தார்கள். காதியானிலேயே மர்ஹூமா கல்வி கற்றார்கள். பிறகு 1947 கராச்சி சென்று தங்கினார். 1949 மஹ்மூதா வண்டர்மன் சாபுடன் திருமணமாகி இங்கிலாந்து வந்தார். ஹதரத் கலீஃபத் மஸீஹ் ராபியுடைய லண்டன் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பிரைவேட் செக்ரட்டரியுடைய அலுவலகத்தில் தொண்டு செய்தார். நீண்ட நாள் பணி செய்தார். ஜல்சா சலானாவில் ஹதரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவரது பெயரை சொல்லி பாராட்டவும் செய்தார்கள். மிகவும் உழைத்து பணி செய்பவர். எப்போதும் பணியை சுமையாக கருதியதில்லை. எவ்வளவு தரப்பட்டாலும் செய்து கொண்டு வந்து விடுவார். வஃபாத்திற்கு சில நாட்கள் முன்னர் கூட ஏதாவது வேலை கொடுத்து அனுப்புங்கள் என்று உறவினர் ஒருவரை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். எப்போதும் அதிகமாக வேலை தருமாறு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பலகீனமும் நோயும் இருந்த போதிலும் மிகவும் உழைப்பவர். ஏதாவது ஒரு காரணத்தால் குறைவாக வேலை கொடுக்கப்பட்டால் வருத்தம் வருவார். எனது கடித பிரிவிலும் நீண்ட காலம் பணி செய்தார். கடந்த 20-22 வருடமாக வேலை செய்து வருகிறார். 9 வருடமாக நான் பார்த்து வருகிறேன். கடிதத்தின் சுருக்கத்தை நல்ல முறையில் தயார் செய்வார். துஆ கடிதங்களின் முக்கிய பாயிண்ட்களை எடுத்து ஹைலைட் செய்வார். படிப்பவருக்கு சிரமம் இருக்காது. கடிதம் எழுதுபவருடைய சரியான கருத்து எனக்கு கிடைத்துவிடும். மிக சிறப்பம்சம் கொண்டவர். சுருக்கம் தயாரிக்கும் போது எதனை நான் படிப்பது அவசியம் என்று கருதுவாரோ அதனை ஹைலைட் செய்வார். எனவே இவரது கடித சுருக்கம் எல்லாரையும் விட மிக நன்றாக இருக்கும். எளிதாக பதில் தருவதற்கும் வசதியாக இருக்கும். அதுபோன்று அவருக்கு அல்லாஹ் 20 வருட காலம் குழந்தைகளுக்கு திருக்குரான் கற்றுத்தர வாய்ப்பு வழங்கியிருந்தான். அஹ்பாரே அஹ்மதியாவுக்காக உருது கட்டுரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருவார். இவரது நினைவாக 3 மகள்கள், 2 மகன்கள், பேரன், பேத்தி மகள் வழியில் மகன் வழியிலும் உள்ளனர். இவரது சந்ததிகளையும் அல்லாஹ் ஹலாவத்துடன் ஜமாத்துடன் இணைத்து வைப்பானாக. இவரது மகன் நதீம் வண்டர்மன் சாப் அக்பார் அஹ்மதியாவின் உதவி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அல்லாஹ் மர்ஹூமாவின் தகுதி உயர்த்துவானாக. இந்த இருவருக்கும் நான் ஏற்கனவே கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொழுவேன்.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر